இதான் இப்போ ஆதரவு பண்ணார்ல விஜய் சாருக்கு, அதனால் லாபமா? தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ரஜினி ரசிகர்கள் ஓட்டுகள்னு குறைஞ்சதுனாவே பெரிய அடியாது. 2026 தாவேகா தனித்து விடப்பட்டு தனித்து போட்டியிட்டு நிறைய தொகுதியில் மெஜாரிட்டி கிடைக்காமல் தனித்து விடப்பட்டு வாயை திறந்து பேசினாவே எல்லாமே உண்மைக்கு புறம்பான செய்திகள், ஆசையை காட்டி நம்ப வைத்து இளைஞர் பட்டாளத்தை அவர் திசை திருப்பி கொண்டிருக்கிறார். அவர் செய்வது அரசியல் அல்ல, அவர் செய்வது அவதூறு. கார்பரேட் தண்ணியை உறிஞ்சின்னு போகலாம், வாட்டர் மாஃபியா தண்ணியை உறிஞ்சின்னு போகலாம், ஆனால் வீட்டுக்கு வர தண்ணியில் வாட்டர் மீட்ரு. அப்போ எவ்வளோ மோசமான ஒரு சின்ன புத்தி உங்களுக்கெல்லாம் இருக்குது. அவங்கவுங்க வேணுன்றப்போ அப்போல்லாம் ஆற்று மணல் ஆத்தோரத்துலேருந்து எடுத்து அவங்கவுங்க வீடு கட்டிகிட்டு இருந்தவங்க தானே. இது வியாபாரமாக யாரும் பண்ணலையே. பில்லு கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, பேப்பர் கிடையாது. குறுக்க தாசில்தார் வந்தால் ஏற்றி கொண்டுருவீங்க. பத்திரிகையாளர் போனால் மண்டையில் ஒருத்தரை வெட்டி கொண்டாங்க. ஏன் இருக்குங்க இதெல்லாம்? நீங்கள் ஒரு 30 வருஷம் பேப்பர் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா விஓ கொல்லப்பட்டது, தாசில்தார் லாரி ஏற்றி கொண்டது, தடுக்க வந்த எஸ்ஐக்கு அறிவால் வெட்டு, அங்கே இருக்கிற சமூக போராளியை சாவடிக்கிறது, கொலை பண்ணுறது, என்ன இதெல்லாம் நடக்கலையா? இப்படி ஒன்று இருக்கிறது விஜய் சாருக்கு தெரியாது. அதுதான் அதில் ரொம்ப ஹைலைட்டு. இந்த பர்செப்ஷன் வாரில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேரை கூட்டணியில் சேர்த்துட்டாங்க. அந்த பிரேமலதா விஜயகாந்த் 1/2% தான் இருக்குது அந்த கட்சிக்கு. அவங்க தகுதியை விட அதிகமாக சீட்டு கொடுக்குற மாதிரி பேசிட்டு வந்தாங்க. அந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி சூப்பராக காய் நவுத்தி பேரத்தை ஏற்றி அந்த பக்கம் தள்ளி விட்டாங்க. மதிமுக பார்த்திங்கன்னா பயந்து போய் தான் உடனே கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. எங்கே அவங்க வந்துட்டாங்க, நம்மளை அனுப்பிச்சிட்டாங்கண்ணா மனசு கஷ்டம். வைகோ இப்படியா இருந்தார் ஒரு காலத்தில், 4 சீட்டுக்கு அதில் 3 சீட்டு உதயசூரியன், 1 சீட்டு தனியாக நிற்கும். டிஎம்டிகே இஸ் அ ட்ரம்ப் கார்டு ஃபார் அதிமுக. அதிமுகவோட ஸ்லீப்பர் செல் அங்கே போயிருக்குது. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமாக தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து ஒதுக்க மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ சமீபத்தில் கருத்து கணிப்புலாம் ஒரு சில விஷயம் வந்துருச்சு. மேட்ரிக்ஸ் ஆகட்டும் சரி, நியூஸ் 18 ஆகட்டும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 30% 40% முன்னாடி சொல்லப்பட்ட விஜய் அவர்களுடைய அந்த வாக்கு சதவீதம் 14-15% அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்கு. குறிப்பாக நியூஸ் 18 இதில் பார்த்தீங்கன்னா 14.9% நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்குமான டிஃப்ரென்ஸ் ஏறக்குறைய ஒரு 5 to 6% அந்த 4 to 6% ஒரு ஆசிலேஷனில் ஓடிட்டே இருக்குது. இந்த கருத்து கணிப்புகள்லாம் நம்பலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நம்ப தேவையில்லை. ஏன் அப்படின்னா, கருத்து கணிப்பில் இருக்கிறவங்க, அந்த தொழிலில் இருக்கிறவங்க அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பொதுவாக என்னென்னாங்க, பேசுபொருள் பர்செப்ஷன் என்பது தொடர் ஓட்டப்பந்தயம், ஒரு மேரத்தான் மாதிரி. அதை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ அரசியலில் நீங்கள் நல்ல பேரை வச்சுருக்கீங்கன்னா அந்த நல்ல பேரை தக்க வைக்கிறதுக்கு 365 நாளும் உழைக்கணும். அதுதான் அந்த பர்செப்ஷன். ஆனால் அந்த பேர் ரிப்பேர் ஆகிறது ஒரு விஷயத்தில் 2 விஷயத்தில் 2 நாளில் மாறிடும். உங்களோட ஒரு சர்ச்சை பேச்சு, இதான் இப்போ ஆதரவு பண்ணார்ல விஜய் சாருக்கு, அதனால் லாபமா? தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ரஜினி ரசிகர்கள் ஓட்டுகள்னு குறைஞ்சதுனாவே பெரிய அடியாது. உங்களுக்கு என்ன இருக்குது? அதே ஸ்டார்டம் தான் ரஜினி சாருக்கும் இருக்குது. 5000 ஓட்டுன்னு கணக்கு வச்சா கூட பல இடங்களில் வின்னிங் பர்சன்டேஜ் 500 ஓட்டு 1000 ஓட்டுலலாம் முடியுது சார். கத்தம் அதுக்கு பேர் தான் கத்தம் ஓகையா அவங்க பாஷையில் சொல்லணும்னா. அதனால் அவர் அதெல்லாம் யோசிக்கலை, பேசிட்டார். அது சிக்கல். அப்போ கருத்து கணிப்பு அப்படின்ற போது அது பர்செப்ஷன் ஆல்ரெடி டிப் ஆகுது. அடிப்படை உண்மை என்னென்னா, யாருக்குமே நம்பர்ஸ் வரலை. இப்போ கருத்து கணிப்பு எடுக்கும்போது யாருக்குமே நம்பர்ஸ் வரலை, ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்பர்ஸ் வரலை. இதுதான் உண்மை. எனக்கும் ஆளுங்க இருக்கிறாங்க, கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. இவங்க கரெக்டாக ஆட்சியை பிடிப்பாங்க, நம்பர்ஸ் வரலை. ஆனால் அதை யாரும் வெளியில் சொல்கிறது கிடையாது. வெளியில் சொல்கிறது என்னென்னா, இவர் முந்துகிறார், அவர் முந்துகிறார். இதே படம் ஓட்டணும். ஏன்னா கிளைண்ட்டுக்கிட்ட ஃபீஸ் வாங்கணும்ல. அப்பா நீ தோற்று போடுவோப்பா அப்படின்னா, அப்படியா அப்போ சர்வே வேணாம், நான் கழுத்துக்கு போகிறேன்னு போயிட்டா நம்பர் வரல. பேசும்போது சொல்லுவாங்க, நான் 200 சீட்டு வாங்குவேன், 210 சீட்டு வாங்குவேன்லாம். தனி மெஜாரிட்டிக்கு நம்பர்ஸ் வரலை. இதுதான் உண்மை. இந்த நம்பர்ஸ் வராத காரணத்தினால தான் 1/2% வச்சுருந்தாலும் அந்த கட்சியை கூட்டணிக்கு சேர்க்கணும். யாருன்னா ஒருத்தர் கோச்சிங் பண்ணால் கூட ஆகணும். இல்லைங்க பரவாயில்ல, வாங்க இன்னொரு ரவுண்டு பேசுவோம் அப்படின்றது. இந்த சீட் ஷேரிங்கில் திமுக ஏன் ஒரு லேக் ஆகி நிற்குதுன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. ஆல்ரெடி வாங்கி பாஸ் பர்சன்டேஜ் காமிச்ச கட்சிகளுக்கு நான் இதை பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், இந்த பர்செப்ஷன் வாரில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு
நிறைய பேரை கூட்டணியில் சேர்த்துட்டாங்க. அந்த அந்த கப்பலில் எவ்வளோ பேர் போக முடியுமோ அதுக்கு அதிகமாகவே பயணிகளுக்கு டிக்கெட்டு கொடுத்தாச்சு. பிரேமலதா விஜயகாந்த் அவங்களோட அந்த கட்சி டிஎம்டிகே இன்றைக்கி தேதியில் அது டெட்வுட் 0.5% தான் இருக்குது அந்த கட்சிக்கு. ஆனால் அவங்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு சீட்டுகள் நிறையா, அதாவது அவங்க தகுதியை விட அதிகமாக சீட்டு கொடுக்குற மாதிரி பேசிட்டு வந்தாங்க. அந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி சூப்பராக காய் நவுத்தி பேரத்தை ஏற்றி அந்த பக்கம் தள்ளி விட்டார். நீங்கள் வந்து எப்பயுமே உங்கள் கூட தான் ஒருத்தரை வச்சு ஜெயிக்கணும்னு இல்லை. ஒருத்தரால் பிரச்சனை வரோன்னா அவங்கள எதிரில் கூட தள்ளிட்டு பயங்கரமாக சுடுறாரு வச்சுக்கோங்களேன், நீங்களும் சுடுவீங்க அவங்களும் சுடுவாங்க. ஆனால் உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறவர் சுற்றி சுற்றி சுடுவார், யாரை சுடுறதே தெரியாமல் சுடுவார்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ண உஷாரா, அப்பா அருமையாக சுடுற, எங்கள் ஆளுங்களுக்கு எதிரில் தான் சுட தெரியும், நீ சுற்றி சுற்றி எல்லா டைரெக்ஷன்லையும் சுற்றி சுடுற, அதனால் நீ அங்கே போனீன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அங்கே அமுச்சு விட்டார். இப்போ போன டிஎம்டிக்கு என்ன பண்ணு, அங்கே சுற்றி சுற்றி சுட்டுனுக்குது. கம்யூனிஸ்ட் கலந்து அதிருப்தியில் இருக்காங்க, விசிகா அதிருப்தியில் இருக்குது. 4.25 வருஷம் 5 வருஷம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு வார்த்தை ஒரு விஷயம் உங்களுக்கு எதிராலாம் போராட்டம் பண்ணாங்க, மக்களுக்காக பண்ணாங்க. தூய்மை பணியாளர் போராட்டம் சரி, உங்களை வந்துட்டு ஏதோ ஒரு ஊழலில் போய் உங்கள் பேரை காட்டி குத்து உங்களோட வீடியோ லீக் ஆச்சு, உங்களோட ஆடியோ லீக் ஆச்சு, அமைச்சர் இந்த அவதூறு பண்ணியிருக்கிறாரு, இங்கே இதுக்கு தான் காரணம் அப்படிலாம் இல்லை. மக்கள் எங்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ அங்கே மக்கள் கூட போய் நின்னாங்க. அவங்க கட்சி அதுக்கு தான் நடத்துறது. அவங்க அமைச்சரவையில் பங்கு வாங்கி இந்த காங்கிரஸ் கட்சி மாதிரி கூட்டணியில் பங்கு வாங்கி கொள்ளையடிக்கணும், டெண்டர் ஊழல் பண்ணணும்லாம் அவங்க பண்ணலை. அவங்க மீது தான் ஊழல் கட்சி இல்லை. விசிகா வந்து அவங்களும் நிறைய விஷயத்தில் சிறுபான்மையினர் மக்கள் பாதிப்புள்ளானதும் பட்டியலின மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்த விஷயம் கூட்டணி தர்மத்தினால கம்முன்னு இருந்தாங்க. ஆனால் அந்த 2 கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கிட்டத்தட்ட மதிமுக வந்து பார்த்திங்கன்னா பயந்து போய் தான் உடனே கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. எங்கே அவங்க வந்துட்டாங்க நம்மளை அனுப்பிச்சிட்டாங்கண்ணா. இப்போ இன்றைக்கி கூட கேட்கும்போது இல்லை மனசு கஷ்டம்லாம் இல்லை அப்படின்றார். எங்கே மனசு கஷ்டம் வந்தது, ஏன் இல்லைன்றாரு, அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாரு. மனசு கஷ்டம் வைகோ இப்படியா இருந்தார் ஒரு காலத்தில், 4 சீட்டுக்கு அதில் 3 சீட்டு உதயசூரியன், 1 சீட்டு தனியாக நிற்கிறது. இன்றைக்கி மதிமுக வாங்கின சீட்டுன்னு பார்த்தா ஒன்று தான் மற்ற 3 ஒரு சீட்டுக்கு ஒரு கட்சி. அதுக்கு நான் என்ன சொல்லுன்னா, கட்சி சேர்த்துட்ருக்கலாமே, திமுகவோட இணைச்சிட்ருக்கலாமே, வெளியில் வந்து இந்த மாதிரி பேச வேண்டியது இருக்காதுல்ல சார். இதுக்கு எதுக்குமே வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ண வேணாம். மக்களுக்கு இது கூடவா தெரியாது, இந்த அரசியல் கூடவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும். அதனால் டிஎம்டிகே வந்து இஸ் அ ட்ரம்ப் கார்டு ஃபார் அதிமுக. அதிமுகவோட ஸ்லீப்பர் செல்லு அங்கே போயிருக்குது, அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸ்லீப்பர் செல்லோட வேலை என்ன, கூட இருந்தே ஏதோ ஒன்று தான் நம்மளால் தாக்குதல் பண்ண முடியல அப்படின்னா கொரில்லா படையிலேருந்து அனுப்புகிற மாதிரி ஒன்று நேர்ந்து விட்டுருவாங்க. திமுக அணியில் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கப்பட்ட, ரொம்ப வெற்றிக்கான முக்கியமான அடித்தளமாக பார்க்கப்பட்ட இடதுசாரிகளும் விசிகாவும் இப்போ மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்குது. இல்லை சார், அந்த அதிருப்தி தாண்டி ஒன்றும் ஆகாது. கடைசியில் அவங்க வந்து கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் பண்ணி சீட்டுகளை குறைச்சிக்கிட்டு வந்துடுவாங்க. தலைவர்களுக்கு பிரச்சனை கிடையாது, தொண்டர்களுக்கு தான் மனசு வரும். அது நடக்கக்கூடாது, அது நடக்குது. அது நடந்தாவே போதும். பொதுவாக ஆளுகின்ற கட்சியில் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து கொஞ்சம் லூஸாக தான் வேலை செய்வாங்க. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பசியில் இருப்பான். ஒரு மிருகம் பசியோடு வேட்டைக்கு போகிறதுக்கும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வேட்டைக்கு போகிறதுக்கும் வித்தியாசம். வேட்டையினுடைய அந்த அந்த தன்மை என்பது அங்கே குறையும், இங்கே அதிகரிக்கும். ஏன்னா இது சர்வைவல். இப்போ ஒரு சிறுத்தை வந்து ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிடாமல் அது வேட்டைக்கு போச்சுன்னா 90% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும். அதே சிறுத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டு ஓடும்போது பார்த்தா 60% தான் இருக்கும். அது இயற்கை. அதே நிலைமை. இப்போ இன்னொன்று, போன வாட்டியும் தான் அதிமுக செலவு பண்ணிச்சு, ஏன் ஜெயிக்கலை? ஏன்னா போன வாட்டி அதிகமாக அதிருப்தியில் இருந்தது அதிமுக தொண்டர்கள். ஏன் அப்படின்னா, ஆட்சி வந்தவுடனே அமைச்சர்கள்லாம் குஷியாகிட்டு நல்லா ஜாலியாக டெண்டர்லாம் பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிட்டு கட்சிக்காரங்களுக்கு செய்யாமல் விடுறது. அப்போ தொண்டர்களுக்கு என்ன பண்ண கோவம் இருக்கும்ல. இப்போது வழக்கமாக திமுக ஆட்சியில் நிறைய பேருக்கு வேலை போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் போய் கேட்டிங்கன்னாவே தலைவர் காலத்தில் அப்பாயின்மெண்ட்டுன்னு வாங்க, கலைஞர் காலத்தில் அப்பாயின்மெண்ட். தலைவர் காலத்தில் அப்பாயின்மெண்ட்னா எம்ஜிஆர் பீரியடு, கலைஞர் காலத்தில் அப்பாயின்மெண்ட்னா அவருக்கு கருணாநிதி அவர்கள் இதான் பேசுவார். அப்படி ஒரு பேச்சே கிடையாது. இன்றைக்கி எப்படி எந்த முகத்தை வச்சு நீங்களாம் சொல்லுவீங்க? அப்படி பணத்தை வாங்கிட்டு தானே எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டிங்க. கட்சிக்காரங்களுக்கே சொந்த கட்சிக்காரங்களுக்கே இன்றைக்கி பணத்தை வாங்கிட்டு தானே போஸ்டிங் போடுறீங்க எல்லா 2 திராவிட கட்சிகளும். அப்போ அது ஒரு பிரச்சனை தானே. யார் இப்போ உங்களுக்கு அந்த அந்த பழைய நம்பிக்கையோடன்றதே இப்போ இல்லாமல் போயிடுச்சு, தலைமை இல்லை. அப்போ தொண்டர்களுக்கு வந்து என்ன, காசு கொடுத்தா வேலை செய்வாங்க. சும்மாலாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பாதி பேர் வந்து அவங்களுக்கு வந்து என்ன எல்லாமே அவங்க ஃப்ரீயாக பண்ணணும் இருக்கா?
நீங்கள் எல்லாம் என்ன ஃப்ரீயாக பண்ணீங்க தொண்டர்களுக்கு? இப்போ கவரில் போட்டு தீபாவளி பொங்கலுக்குலாம் நிறைய பரிசு தொகை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பண்ணணுங்க. பண்ணாதான், பண்ணாமல் விட்டு தான் பாருங்கள். அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, தீபாவளி தான். அவங்களுக்குனா தீபாவளி கவரில்னா 5000 போட்டு குத்திருப்பாங்க, 10,000 பொறுக்கி குத்திருப்பீங்களா? இல்லை ஒரு தொண்டனுக்கு இப்போ அதிமுகலாம் என்ன பண்ணுறீங்க? தொண்டர்களுக்கு பண்ணிட்டீங்க. தொண்டை வேலை செய்யலைன்னா அவங்க நிலமை என்ன? லம்பாக எடுத்துன்னு போகிறீங்களே, டெண்டரு 1000 கோடின்றாங்க, 880 கோடின்றாங்க. அவ்வளோ காசாக கொடுக்குறீங்க தொண்டருக்கு. ஓரளவுக்கு செந்தில் பாலாஜி சொல்லலாம், ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே பார்த்துக்கிறாரா கரூர் கேங்க. அது மாதிரி ஏதோ 1-2 பேர் தான். கரூர் கேங் அப்படின்னு பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு போயிருந்தார். தாவைக்காலேருந்து யாரோ ஒருத்தர் ஃபெலிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஃபெலிக்ஸ் அவர்கள் பேசியிருந்தார். எங்கள் தலைவர் வரப்போ வந்து ரொம்ப மாசாக வெளில வந்தார் சிபிஐ ஆஃபீஸ். இந்த வரைக்கும் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. செந்தில் பாலாஜி எப்படி குனிஞ்சிட்டே வருவார் பாருங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். இது தேவையா? இந்த இடத்துல சிபிஐ விசாரணை முடிச்சு வெளில வராரு, அந்த இடத்துல அப்படி ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்கணுன்ற அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. செந்தில் பாலாஜிக்கு அரசியல் தெரியும். சார்ஜ் ஷீட்டில் நம்ம பேரை சேர்த்தா என்ன ஆகும், ஏதாகும், என்ன பண்ணுவாங்க, என்ன கேள்வி கேட்பாங்கன்னு மண்டையில் ஓடுது. இப்போ செஸ்ஸு பிளேயர் போகிறாங்க, செஸ் ஆடும்போது ஆரவாரம்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் மண்டையில் ரேம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் சிந்தனை. செந்தில் பாலாஜியோட சிந்தனை அப்படி, இவரோட சிந்தனை டான்ஸு, வைப்பு பாட்டு, மியூசிக் போட்டு போகிற சிந்தனை. அதனால் இவர்கள் இப்படி, அவர்கள் அப்படி. இப்போ மூஞ்சி தொங்க போட்டுன்னு வராரா, எப்படி வராரா அப்படின்ல ஓட்டு எண்ணும்போது அன்றைக்கி போலிங் பூத்துலேருந்து செந்தில் பாலாஜி எப்படி வருவார் அவர் தொகுதியிலேருந்து பாரு. இவர் சொன்னார் இல்லையா, சொல்கிறவங்க அவங்களோட வேட்பாளர்கள் எப்படி வராங்கன்னு பாரு. இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இவர் அங்கே வெளில வந்து கை காமிச்சாரு, எல்லாமே அக்செப்டான விஷயம். எத்தனை வாட்டி தமிழ்நாட்டுக்குள்ளே கார்குள்ளே போகிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் காமிச்சிருக்காரு ஒரு தொண்டர், வெளியே நிற்கிற தொண்டர்களை நோக்கி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அது அடிக்கடி அந்த மாதிரி காருக்குள்ளேருந்து போகும்போது தொண்டர்கள் நீங்கள் கை காமிச்சிட்டுலாம் போனீங்கன்னா அந்த ஆரவாரம் கம்மியாகிடும், கிரேஸ் கம்மியாகிடும், பேசு பொருள் இருக்காது. அதனால் என்ன பண்ணுறேன், அதை காட்டுற கிடையாது. அப்படியே சாமி காட்டு அப்படி மூடிடுவாங்க. கடவுளாக வாழ்ந்து ஆமாம், லைட் ஆஃப் பண்ணிட்டு மூடிக்குவார். அவர் வந்து அது என்னது பிக்சர் பிளான்ட்டு எதுனா போச்சுன்னா மூடிக்கும், அப்புறம் பொறுமையாக திறக்கும். இல்லை அந்த என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. அவரை பொறுத்தவரைங்க அவர் அரசியலுக்கு அன்ஃபிட். இன்றைக்கி தேதியில் மாறுறாரு, விஷயங்களை சரி செய்கிறாரு, தப்பை உணர்ந்தாருன்னா வரலாம். 2026 தாவேகா தனித்து விடப்பட்டு தனித்து போட்டியிட்டு நிறைய தொகுதியில் மெஜாரிட்டி கிடைக்காமல் தனித்து விடப்படும் என்பது என்னோட புரிதல். இல்லை, இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடியுதுல்ல. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா தனித்து விடப்பட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அவங்கக்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை. இருந்த ஒரே ஒரு குட்டி கட்சியும் ஆதரவு பண்ண கொடுத்த கட்சியும் இந்த பக்கம் திமுக பக்கம் வந்துட்டாங்க. திமுக பக்கம் போகலை, தப்பித்து ஓடி விட்டார்கள். அங்கே இருந்தால் ஒன்றும் இல்லை, எல்லாம் போயிடும்னு தெரிஞ்சு அவங்கள காப்பாற்றிக்கிட்டாங்க. ஒவ்வொரு கட்சியும் அவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம். ஒரு கட்சி வந்து அதுவும் மோசமாகி தொண்டர்களையும் கஷ்டப்படுத்துதுன்னா அது தாவேகா தான். ஏங்க மொதல் தேர்தல் வரும்போது இவ்வளவு விமர்சனம், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ ஏழ்ரை வருதுன்னா அப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை சரியாக செய்ய தெரிலன்னு தானே அர்த்தம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த எல்லோ கலர் பஸ் எடுத்துன்னு போனாவே டேஞ்சர், ஏழ்ரை வருது. ஃபஸ்ட்டே அது சமிக்கைகள்லாம் காட்டிச்சு. சரி, அதுக்கப்புறம் போனீங்க கரூரில், அந்த வண்டிக்கு ஆயுத பூஜை யாருன்னா கொண்டாடுவாங்களா? சரி, வண்டிக்கு ஆயுத பூஜை கொண்டாட கூட தப்பு இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும். பெரியாரை வச்சுக்கிங்க, ஆயுத பூஜை கொண்டாடிக்கோங்க. அந்த ஃபோட்டோலாம் வேறு வெளியில் என்னடா என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்ன பேசுவாங்க. அப்புறம் பொங்கல் கொண்டாட்டம், பொங்கலுக்கு லீவு, கிறிஸ்மஸ்க்கு கொண்டாட்டம், பொங்கலுக்கு லீவு. இப்பயுமே அந்த எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்காரு, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அது வந்து விலக்கு கொடுங்க அப்படின்றாங்க. அவர் கஷ்டப்பட முடியாதுல்ல. ஓகே, அது ஓகே, தேர்தல் நேரத்தில் மக்களை சந்திக்கணும்னு சொல்லி கேட்குறாரு, அதனால சென்னையிலே விசாரிக்கலாம். அது வந்து ஒரு நியாயமான ஒரு லெட்ரு தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதில் என்ன அநியாயம்னா அவர் மக்களெல்லாம் சந்திக்க மாட்டார். எல்லாம் சொல்கிறாங்க 30 நாள் டெய்லி பார்ப்பார். அவர் தான் சொல்லியிருக்காரு, சிஎம் ஆகிட்டு ஸ்டேட்டாக எல்லாரையும் வந்து கிராமம் நல்லா பார்ப்பீங்க நீங்கள். வேறு யாருன்னா அங்கே வந்து வருவாங்க, எங்கள் தாத்தா ஊர் தான் இடங்கநாடு, அங்கேருந்து யாருன்னா வருவாங்க, அவங்களுக்கு காது குத்தி அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள், அவங்க கேட்டுருவாங்க, நம்பிடுவாங்க. வாயை திறந்து பேசினாவே எல்லாமே வந்து உண்மைக்கு புறம்பான செய்திகள், ஆசையை காட்டி நம்ப வைத்து இளைஞர் பட்டாளத்தை அவர் திசை திருப்பி கொண்டிருக்கிறார். அவர் செய்வது அரசியல் அல்ல, அவர் செய்வது அவதூறு. அரசியல் என்பது வேறு, ஆபாசமாக பேசுறது, மற்றவங்கள திட்டுறது, அது வேறு. இதை பண்ணுறதுக்கு நீங்கள் அரசியல் வர வேணாம். அரசியல் என்பது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு,
ஒரு ஒரு வாழ்வாதார மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு வந்து அரசியல்வாதியாக கொடுக்க முடியாத விஷயங்களுக்கு நீங்கள் தீர்வு. அதுதான் அவருக்கு அந்த மாதிரி எந்தமே. இப்போவே தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கலாமே, என்ன பிரச்சனை அவருக்கு? ஆக்சுவலாக அவரோட அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தார் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி சூப்பர் 6ன்னு சொல்லிட்டு 6 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன்ட்டு. மார்ச் 12ஆம் போராட்டம் பண்ணுறாங்க. அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டர் தட்டுப்பாடுலாம் ஆரம்பித்து வந்து எல்லாருமே வந்து ஸ்தம்பிச்சு போகுது. எல்லா கமர்ஷியல் சிலிண்டரும் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. வெறும் டொமஸ்டிக் சிலிண்டர் மட்டும் தான். ஹோட்டல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க, மெஸ்ஸு க்ளோஸ் பண்ணுறாங்க, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. அந்த மாதிரிலாம் விஷயம். அப்போது ஒரு வார்த்தை தெரியாதுங்க. அவர் வந்து நாட்டில் என்ன நடக்குதுன்றது தெரியாது. இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸும் இந்த சோஷியல் மீடியாவில் அவங்க வச்சுருக்கிற டூல் கிட்ட வச்சுக்கிட்டு முட்டு கொடுத்து இட்டு கொடுத்து இந்த பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆலோசனை நடத்தினார், நேற்று பார்த்தாரு, கட்சி நிர்வாகிகளோட இது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் அவர் உழைக்கிறதா எனக்கு தகவல். அந்த 1 மணி நேரத்தில் யாருன்னா ஒருத்தர் பார்ப்பார்ல, 2 பேர் பார்ப்பார், அதோட ஓவர். அவ்வளோதான். கால் ஷீட் அப்போ 2.5 மணி நேரம் நடிப்பாரான், அவ்வளோதான். அப்போ நான் இதுக்கு இவ்வளோ போதும் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறார். அவர் தோப்பாருன்னு நல்லா தெரியும். எதுக்கு 2 தொகுதி? எதுக்கு சார் 2 தொகுதி? பயம். என்ன பயம்? தோல்வி பயம் உங்களுக்கே இருக்குது. அதுக்கு தானே 2 தொகுதி நிற்கிறீங்க. என்ன அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு தொகுதியிலையும் கலைஞர் கருணாநிதி அவர்களை எதிர்த்து ஒரு தொகுதியில் நிற்க போகிறீங்களா? இல்லை சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து எடப்பாடியிலையும், இல்லை ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கொளத்தூர்லேயும் 2 தொகுதி நிற்க போகிறீங்களா? சேஃபாக பார்த்து கால் வழிகிடக்கூடாது, ஊந்துடக்கூடாது, தோற்றுடக்கூடாது, ஓட்டு வந்துடும், அசிங்கமாக போயிடும் குமார் அப்படின்ற மாதிரி பார்த்து எது எங்கே புதுசாக இருக்குது. வேறு யாரும் இல்லை பெரம்பூரில் நம்பால் தானே சேஃபு, வேறு யாரும் இல்லையே அப்படின்னு பெரம்பூரில் போய் நிற்கிறது. திருச்சியில் ஓகே நேருது பக்கத்து தொகுதி, இது அதுக்கு பக்கத்து தொகுதி, கிறிஸ்துவர்கள் அதிகமாகறாங்க அப்படி பார்த்து ஏன் போய் விராலிமலையில் நிற்கிறது? விஜயபாஸ்கர் எதிர்த்து பக்கம் தானே, புதுக்கோட்டை நல்லா இருக்குல்ல, பேர் கோட்டைலாம் இருக்குதுல்ல, நிற்க வேண்டியது எதுக்கு தோற்று போகிறதுக்கா? தூக்கத்தில் கூட நிற்க மாட்டார். கரூரில் போய் விஜய் அவர்கள் நின்னார்னா நான் என் நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு விஜய்க்காக ஆதரவாக நான் பேசுவேன். எல்லாம் கேட்குறாங்கல்ல, விஜய் அண்ணாக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் இல்லையா, ஒரு விஷயம் ரசிக்கிற மாதிரி, ஒரு விஷயம் அரசியல் மாதிரி இல்லை, ஒரு விஷயம் தில்லுக்கு துட்டு தைரியம் அப்படி கத்து கம்பீரம்லாம் பேசுகிறீங்கல்ல. கரூரில் போய் அவர் நின்னார்னா செந்தில் பாலாஜி எடுத்து நான் வந்து மாற்றி பேசுவேன். ஏன் அப்படின்னா அந்த தைரியம் இருக்குல்ல, இது அரசியல் தலைமை பார்த்துக்கலாம். நீயா நான் ஒன்று நீ இருக்கணும், நான் மற்ற சண்டை அப்புறம் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த கரூரில் 42 பேர் ஆள் செத்தாங்கல்ல, நான் நம்புகிறேன் நீ தான் காரணம்னு. உன்னை இந்த இடத்துல நான் காலி பண்ணுறேன், வா நிற்கட்டும். அப்போ நான் அதை ஆதரித்து பேசுவேன். ஏன் அப்படின்னா சார், அரசியலில் ஒருத்தர் எடுக்கிற அரசியல் நிலைப்பாடை வைத்து தான் நம்ம பேசுகிறோம். யாருக்கும் நமக்கும் ஒரு அரசியல் விமர்சகராவோ ஒரு பத்திரிகையாளரோ எனக்கும் அவங்களுக்கும் குடுக்கல் வாங்கல் பிரச்சனையோ இல்லை சாதி பிரச்சனையோ மத பிரச்சனையோ இல்லை பஞ்சாயத்து நிலத்தகராறோ ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஒரு 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 அன்னாட காசி ஒரு பத்திரிகையாரன், மக்கள் பிரச்சனையை பேசணும், அவ்வளோதான். அப்போ மக்கள் விஷயங்களை சம்மந்தப்பட்டு யார் கரெக்டாக பண்ணுறாங்களா தப்பாக பேசுகிறாங்களா? சொத்து வரி ஏற்றுவார், தண்ணி வரி ஏற்றுவார், அது எப்படிங்க பாராட்டி பேச முடியும்? ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த கோட்டீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் சொத்து வரி தண்ணி வரி தான். ஆமாம், பாதிக்கப்பட்டது நானும் தான், சேர்த்தது நானும் தானே பாதிக்கப்பட்டேன். நான் பாதிக்கப்படுறது கூட பிரச்சனை கிடையாதுங்க. எனக்கு வந்து ஆண்ட புண்ணியத்தில் எங்கள் அப்பா விட்டு போயிருக்கிறாரு. சொத்து வரி கட்டுறதுனால நான் நடுரோடு வந்துட போகிறதில்ல, தண்ணி வரி கட்டுறதுனால பிரச்சனை கிடையாது. இல்லாதப்பட்டவங்க வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு வாடகை ஏறுதில்ல, ஒரு குடிக்கிற தண்ணி கூட இனாமாக கொடுக்கும்போது என்னத்துக்கு நீங்களாம் அரசாங்கம் நடத்துறீங்க? வேர்ல்டு பேங்க் சொல்லுவான் ரூல்ஸு. வேர்ல்டு பேங்க்குக்கு வேண்டி நாங்கள் இங்கே ஓட்டு போடணுமா இல்லை எங்களுக்கு வேண்டி ஓட்டு போடணுமா? என்ன உங்கள் கொள்கை? தண்ணியே விற்றுறணும், மண்ணை விற்றுறணும், அள்ளிடணும், எல்லாத்தையும் விற்றுறணும். இல்லை எல்லாருக்கும் கொடுக்குற குடிநீரை உங்களால் ஃப்ரீயாக கொடுக்க முடியல, பஸ் தண்ணியை கூட ஃப்ரீயாக கொடுக்க முடியலன்னு நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க? நான் அதான் கேள்வி. சொத்து வரி வாங்குறீங்க, ரைட்டு புரியுது, கரண்ட்டு விலை வாங்குறீங்க புரியுது, குடிக்கிற தண்ணி நீயும் தண்ணி தான் குடிக்கிறீங்க, நாங்களும் தண்ணி தான் குடிக்கிறோம், அரசியல் ஆளுமையும் குடிக்க தண்ணி தான் குடிக்குது, நாங்களும் வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு விஷயம் இல்லை, உயிர் வாழறதுக்கு தேவையான விஷயம் இல்லை, சமூக நீதிலாம் அப்புறம் வரட்டும். ஃபஸ்ட்டு குடிக்கிற தண்ணி மாசு இல்லாமல் ஒழுங்காக எல்லாருக்கும் கிடைக்குதா? அப்புறம் இதில் மீட்டரு, ஏன்னா நிறைய தண்ணி எடுத்துருவாங்களாம். தண்ணி தானே எடுத்தாங்க, மணல் கொள்ளை அடிக்கிறவனெல்லாம் விட்டுடுறீங்க, தண்ணியை நிறைய எடுத்துட்டாங்களாம். இதே கட்சிக்காரங்க பல பேருக்கு வாட்டர் கம்பெனி இருக்கு. எதுக்கு? வாட்டர் மாஃபியா, அதை மூடுங்க. இன்னைக்கு காலையில் அன்புமணி, அதாவதுங்க என் குழாயை வீட்டில் நான் திறந்தேன்னா என்ன தண்ணி வருதோ அதை நான் குடிக்கணும்.
அதை உறுதி செய்யும். இதுதான் உலக நாடுகளில் பண்ணுறாங்க. 11% வளர்ச்சி சொல்கிறீங்களா, நீங்கள் அதை பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து பேசுங்க, நல்லாயிருக்கும். என் நினைவு சரியாக இருந்தால் கரெக்டாக அது எந்த விஷயம் தெரியல. இப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருக்க துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு டேங்கர் லாரியில் எடுத்துகிட்டு வந்தாங்க தண்ணி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து நான் தண்ணி தர மாட்டேன்னு பேசினேன். பாலாறுலேருந்து எடுக்கிற பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி பேசினார். அதுதான் நான் ஏன் சென்னைக்கு தண்ணி தரணும், இங்கே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். தண்ணி அரசியல் பெரிய அரசியலுங்க. அதே பாலாறில் பல சாயப்பட்ட கழிவுகள்லாம் வந்து பாதி அவங்கெல்லாம் கார்பரேட் தண்ணியை உறிஞ்சின்னு போகலாம், வாட்டர் மாஃபியா தண்ணியை உறிஞ்சின்னு போகலாம், ஆனால் வீட்டுக்கு வர தண்ணியில் வாட்டர் மீட்ரு. அப்போ எவ்வளோ மோசமான ஒரு சின்ன புத்தி உங்களுக்கெல்லாம் இருக்குது. கட்டணம் ஒரு சிலர் கட்டிக்கிட்டே போகிறாங்க, அனுமதிச்சுட்டே இருக்கிறீங்க. என்ன இது? ஒரு வரைமுறை இல்லையா? ஒரு நகரம்னா அந்த நகரத்தில் எவ்வளோ வீடு இருக்கணும், அதில் எவ்வளோ குட்டை இருக்கணும், எவ்வளோ கண்மாய் இருக்கணும், ஏரி என்ன இருக்குது, ஒரு 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 மேலாண்மை இல்லையா? நீர்த்தேக்க கரிகால் சோழன் அந்த பெருமை ஒண்டி பேசினா தமிழ் கலாச்சாரம் ஆகிடுமா? இன்னும் 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ மக்கள் தொகை இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான குடிமராமத்துன்றது ஒன்று வாயிலேருந்து வரவே மாட்டேங்குது. எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேசுகிறாரு. குடிமராமத்து வந்துங்க யாரும் கண்டுபிடிச்சி வரல, அது தமிழர்களோட காலகாலமாக அது பண்ணால் துட்டடிக்க முடியாது. அந்தந்த ஊரில் அந்தந்த ஏரி, அந்தந்த கண்மாய், கால்வாய் அதெல்லாம் தூர்வாரி அந்த வண்டல் மணல் எடுத்து நீங்கள் விற்றுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் சக்கரமாக இருக்கிற ஆற்று மணலில் தான் நான் திருடுவேன், அதில் தான் நான் அடிப்பேன், அதில் தான் காசு நல்லா வருது அப்படின்னா அது அப்போது யாரோ ஒரு சிலர் பணக்காரத்து ஆகிறதுக்கோசரம் மற்றவங்களுக்கெல்லாம் உதவ வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் இது பண்ணுறீங்க தானே. அவங்கவுங்க வேணுன்றப்போ அப்போல்லாம் ஆற்று மணல் வந்து ஆத்தோரத்துலேருந்து எடுத்து அவங்கவுங்க வீடு கட்டிகிட்டு இருந்தவங்க தானே. இது வியாபாரமாக யாரும் பண்ணலையே. அதுவும் எல்லாம் பணக்காரராக இருக்கிறீங்க அந்த வியாபாரம் பண்ணுறவங்களாம். அதுவும் அமைச்சரோட பில்லு கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, பேப்பர் கிடையாது, குறுக்க தாசில்தார் வந்தால் ஏற்றி கொண்டுருவீங்க. பத்திரிகையாளர் போனால் மண்டையில் ஒருத்தரை வெட்டி கொண்டாங்க, அவர் பேர் எனக்கு தெரியல, பட் அவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு 30 வருஷம் பேப்பர் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா விஓ கொல்லப்பட்டது, தாசில்தார் லாரி ஏற்றி கொண்டது, தடுக்க வந்த எஸ்ஐக்கு அரிவாள் வெட்டு, அங்கே இருக்கிற சமூக போராளியை வந்து சாவடிக்கிறது, கொலை பண்ணுறது, என்ன இதெல்லாம் நடக்கலையா? அதனால் கொள்கையெல்லாம் பேசிட்டு இதை வந்து மறைச்சிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒன்று இருக்கிறது விஜய் சாருக்கு தெரியாது. அதுதான் அதில் ரொம்ப ஹைலைட்டு. மாற்றத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறார் இல்லையா, இதை பற்றி அவர் பேச சொன்னால் அது என்னென்னு தெரியாது. பாமகவுடைய சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்னம் தொடர்பாக அவங்களுக்கு நடுவில் இருந்த டிஸ்பியூட்டான கேஸ் வந்து மே 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ சின்னம் இல்லைன்னா என்டிஏ கூட்டணியில் பாமகவுடைய ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கேஸு வந்து விசாரணை தான் ஒத்தி வச்சுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூஸ். ஒன்று, சின்னம் யாருக்குன்றதை முடிவு பண்ணுறது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை ஆல்ரெடி அன்புமணி ராமதாஸுக்கு கொடுத்தாச்சு. அதனால் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னத்தை பயன்படுத்திக்குவார், கட்சி பேரை பயன்படுத்திக்குவார். மிச்சம் எதுவும் மாற்றம் இருக்காது, அவ்வளோதான். இப்போது ஓபிஎஸ் அவர்கள் சின்னம் தொடர்பாக ஒரு சிலர்லாம் வழக்கெல்லாம் பதிவு பண்ணாங்க. பட் ரெட்டலை என்பது இங்கே வந்துச்சு, எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக்கலான்ற மாதிரி ஒரு சில நிலைப்பாடுகள்லாம் எடுத்தாங்க. அதே எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ண முடியும். தீர்ப்பு வந்துச்சுன்னா அது வேறு. பட் இங்கே தீர்ப்பு வரத்துக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தெரில, இப்போதைக்கு வரா மாதிரி தெரில. கோர்ட்டே வந்து காம்ப்ரமைஸ் ஸ்டேஜில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை, காம்ப்ரமைஸில் டைம் கொடுத்துச்சு, 10ஆம் தேதி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே ஓட்டெல்லாம் எண்ணி போட்டு முடிச்சிருவாங்க. இந்த ஒட்டகத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பெட்டிஷன் எடுத்துன்னு போவார். ஒட்டகத்தை வெட்டுறது என் வாழ்வாதாரம், என் வயிற்று பொழுப்புன்னு ஒருத்தர் ஒட்டகத்தை எடுத்துன்னு வருவார். இது எப்போனா ஒட்டகம் வெட்டுற பக்ரீத்துக்கு அப்புறமா கேஸ் நடக்கும். அது மாதிரி தான் இது மாதிரி நடந்திருக்கு நிறைய வாட்டி தமிழ்நாட்டில். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை எங்களோட நன்றி. தேங்க்யூ. நன்றி.